بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين وقال أيضا وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله قال نبينا صلى الله عليه وسلم لتقتلن اليهود حتى يقول الحجر يا مسلم بعدي عدوك أو كما قال عليه الصلاة والسلام وقال أيضا إنما الأعمال بالنيات புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, பாசத்திற்குரிய சிறார்களே, இந்த புனிதம் நிறைந்த ஈதுல் ஃபித்ர் அற்புதமான பெருநாள் நல்வாழ்த்துக்களை தங்களுக்கு தெரியப்படுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்று நாமெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்புப்படுத்துவதை போல அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சொன்ன ஒரு இரண்டு விதமான சுப செய்திகளை இந்த நாளிலே ஞாபகப்படுத்தினேன் என்றால் மிகுந்த பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே, முதலாவதாக, இன்று உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும் பெரும்பாலான பகுதிகளிலே ஈது பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படித்தானே? இருந்தாலும் உலகத்தின் ஒரு சில பகுதிகளிலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு வகையான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரமும் கூட. இந்த சந்தோஷமான நாளையிலே நாமெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே புகழ் எல்லாம். இருந்தாலும் அந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சரி, உலகத்தில் உள்ள அத்துணை முஸ்லிம்களுக்கும் சரி, எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சுப செய்தியை இன்றைய நாளிலே ஞாபகப்படுத்தி பார்த்தோம் என்றால் மிகுந்த பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இதோ இந்த சிங்கப்பூரிலிருந்து நாம் உலகத்திற்கு சொல்லிக் கொள்வோம். என்ன சொல்கிறோம் என்றால், பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஹதீஸ் ஆயத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், நிறைய முன்னறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லிய ஒரு அற்புதமான முன்னறிவிப்பு, அந்த முன்னறிவிப்பை இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் சற்று அஜாக்கிரதையாக இருக்கும் காரணத்தினால் இந்த சந்தோஷமான நாளிலே அந்த சந்தோஷத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா அந்த சந்தோஷத்தின் பொருட்டால் நம்முடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை தருவானாக. அப்படி என்ன சந்தோஷமான ஒரு சுப செய்தியை எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு சமயம் முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது, தபரானியிலே வருகிறது, அபூதாவுதிலே வருகிறது, இப்னு மாஜாவிலே வருகிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்திகள் என்று எதெல்லாம் நம்பப்படுகிறதோ அத்தனை ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்ட மிக அற்புதமான ஒரு தகவல். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸை எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லுவார்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சமுதாயத்திற்காக இந்த பஷாரத்தை, இந்த சுப செய்தியை நான் சொல்கிறேன் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு அற்புதமான சந்தோஷ செய்தி. அது என்ன சந்தோஷ செய்தி? அதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே,
பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இது போன்ற அவையிலே இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், அன புஇஸ்து வஸ்ஸாஅ ஹாகதா என்று சொன்னார்கள். நானும் கியாம நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்று தங்களுடைய 2 விரல்களை காட்டினார்கள். அப்படி என்றால் நான் வந்துவிட்டேன், அதற்கடுத்து நீங்கள் இன்னும் சற்று காலங்களில் கியாமத் நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாகத்தான் அந்த அற்புதமான சுப செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லுவான், அதாவது 2வது அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குறிப்பாக சொல்லியே சொல்லுவான், வضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. அந்த யூதர்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் அழிவும் இழிவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். அந்த வாக்கை மெய்ப்படுத்தும் விதமாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக சொன்னார்கள். எப்படி தெரியுமா சொன்னார்கள்? நாம் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்கள். கியாமத் நாளுடைய சமயத்திலே நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாக அல்லாஹ் தஆலா நிறைய அடையாளங்களை தருவான். அதில் முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு எல்லோருடைய கவனத்தையும் தங்கள் பக்கம் திருப்புகின்றார்கள். கியாமத் நாளுக்காக கியாம நாளுடைய அடையாளமாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அடையாளத்தை சொன்னாலும் கூட மிக முக்கியமான அடையாளத்தை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லோருடைய கவனத்தையும் அவர்கள் பக்கம் திருப்புகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உற்று நோக்கின்றார்கள். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லுவார்கள், இது இப்பொழுது நடக்காது, எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது உணர்ந்து கொள்வார்கள், இந்த சந்தோஷத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தான் அடுத்தடுத்து அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்திருக்கோம் என்பதற்காக நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய மிக அற்புதமான வார்த்தை எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாகவே நான் சொல்லுவேன் கண்ணியமானவர்களே. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத் நாளுடைய அடையாளத்தில் மிக முக்கியமான அடையாளம் யன்சிலு ஈஸா இப்னு மரியம் ஃபீ உம்ரிஹி அலா திமிஷ்க் என்று சொன்னார்கள். அது ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது, இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது, அபூதாவுத் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது, தாரகுத்னியில் இடம்பெற்றிருக்கிறது மற்றும் பல்வேறு விதமான ஹதீஸ் கிரந்தங்களிலே ஆதாரபூர்வமான செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? கியாமத் நாளுடைய அடையாளத்தில் மிக முக்கியமான ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நமக்கெல்லாம் பஷாரத் சொல்கிறார்கள், சந்தோஷத்தை தருகிறார்கள். எப்படி சந்தோஷத்தை தருகிறார்கள்? அல்லாஹ் தஆலா சொன்னானே, வضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. என்னுடைய சகோதரர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த துன்பத்திற்கு காரணமான யூதர்களை நோக்கி நமது இறைவன் சொல்கின்றான். 61வது வசனத்திலே 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்வான், அவர்களுக்கு இழிவு இருக்கிறது. அதை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்துகின்றார்கள். கியாமத் நாளுடைய சமயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அப்படி சொல்லிவிட்டு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிடவில்லை. அடுத்தடுத்து சொல்வார்கள், எப்படி தெரியுமா இறங்குவார்கள், எங்கே தெரியுமா இறங்குவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் தெரியுமா என்று அடுத்தடுத்து அடுக்குகின்றார்கள். எதற்காக என்றால் முஸ்லிம்கள் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. என்ன சொன்னார்கள்? யன்சிலு ஈஸா இப்னு மரியம் ஃபீ உம்ரிஹி அலா திமிஷ்க். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். எந்த வயதில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்களோ அதே வயதுடையவர்களாக இறங்குவார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வயதில் உயர்த்தப்பட்டார்கள்? 30வது வயதில் உயர்த்தப்பட்டார்கள். அந்த 30வது வயதுடையவர்களாக இறங்குவார்கள். எப்படி தெரியுமா இறங்குவார்கள்? 2 மலக்குமாருடைய தோல் புஜத்தில் தாங்கியவர்களாக, மஞ்சள் ஆடை தனித்தவர்களாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். 2 மலக்குமாருடைய தோல் புஜத்தில் இறங்கி அவர்கள் உட்கார்ந்து வண்ணமாக இறங்குவார்கள். மஞ்சள் ஆடை தரித்திருப்பார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அவர்கள் சுபுஹ் நேரத்தில் இறங்குவார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலே வானத்திலிருந்து இறங்குவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் இறங்கக்கூடிய காட்சியை அன்றைய இஸ்லாமிய உலகம் காணும் என்றுதானே அர்த்தம். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது அதை அந்த நாட்டினுடைய மக்கள் காணுவார்கள் என்றுதான் அர்த்தம். எந்த நாடு என்று நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் பொழுது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டையும் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? திமிஷ்க் தேசத்திலே இறங்குவார்கள். இன்றைய டமாஸ்கஸ் என்று சொல்கிறார்களே, சிரியானுடைய கேபிட்டல் டமாஸ்கஸிலே இறங்குவார்கள். இறங்குவார்கள் என்று சொன்னால் டமாஸ்கஸில் எல்லா இடத்திலும் நாம் தேடக்கூடாது என்பதற்காக இன்னும் சுப செய்தியை கூட்டுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? டமாஸ்கஸில் ஒரு ஜாமியா மஸ்ஜிதில் இறங்குவார்கள். இருக்கக்கூடிய மிக பெரும் ஜாமியா மஸ்ஜித் அதுவாகத்தான் இருக்கும். டமாஸ்கஸில் இருக்கும் அந்த ஜாமியா மாஸ்கில் இறங்குவார்கள்.
இன்னும் சொல்கிறார்கள். ஜாமியா மாஸ்க் என்றால் நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்று ஆச்சரியப்பட வேண்டாம், அங்கே 2 வெள்ளை மினாராக்கள் இருக்கும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான சுப செய்தி. எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பள்ளிவாசலுக்கு 2 மினாராக்கள் இருக்கும், 2 வெள்ளை மினாராக்கள் இருக்கும். அதிலேயும் வலது பக்க வெள்ளை மினாராவின் மீது அவர்கள் இறங்குவார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலது பக்கம் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவின் மீது இறங்குவார்கள். இத்தனை அடையாளத்தையும் சொல்லிவிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை, இன்னும் அடுக்குகிறார்கள். ஏனென்றால் எனது சமுதாயம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டமான சமயத்திலே இந்த ஹதீஸை அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தார்கள் என்றால் அவர்கள் மாத்திரமல்ல, சொல்லக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக நம்மை நோக்கி சொன்னார்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திமிஷ்கிலே இறங்குவார்கள், வெள்ளை மினாராவின் மீது இறங்குவார்கள், 2 மலக்குமாருடைய தோல்புஜத்தின் மீது இறங்குவார்கள், மஞ்சள் ஆடை தரித்திருப்பார்கள். அப்படி இறங்குகின்ற பொழுது இன்னும் ஆச்சரியப்படுத்துவார்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பள்ளிவாசலுடைய இமாமாக என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய பெயரை தாங்கிய, என்னுடைய அத்தாவுடைய பெயரை தாங்கிய, என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒன்றாக இருக்கும். என்னுடைய அத்தாவுடைய பேரும் என்னுடைய வாப்பாவுடைய பேரும் அவருடைய வாப்பாவுடைய பேரும் ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட மஹதி என்பவர் இமாமாக இருப்பார் என்று சொன்னார்கள். நாம் ஆச்சரியப்படுகிறோம் கண்ணியமானவர்களே. மஹதி மின்னி, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அல் மஹதி மின்னி, மஹதி என்னில் இருந்து வரக்கூடியவர். இஸ்மி ஓ இஸ்முஹு, என்னுடைய பேர் தான் அவருடைய பேர். இஸ்மி அபி ஓ இஸ்மு அபூஹு, என்னுடைய வாப்பாவுடைய பேர் தான் அவருடைய வாப்பாவுடைய பெயர் என்று சொல்லிவிட்டு மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பது ஒரு பட்ட பெயர். மஹதி என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர் என்ற அர்த்தம். அவருடைய உண்மையான பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய அந்த திமிஷ்க் தேசத்தில் டமாஸ்கஸ் உடைய ஜாமியா பள்ளிவாசலுடைய இமாமாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். வந்தவுடன் நபி வந்து விட்டார் என்ற காரணத்திற்காக அந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தொழுக வையுங்கள் என்று சொல்வார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுக வையுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார்கள், என்னுடைய பணி இதற்காக என்னை இங்கே அல்லாஹ் அனுப்பவில்லை. என்ன சொல்கிறார்கள்? தொழு வைப்பதற்காக என்னை அல்லாஹ் இங்கே அனுப்பவில்லை, என்னுடைய பணி வேறு ஒன்று என்று சொல்லிவிட்டு நீங்கள் தொழ வையுங்கள், நான் பின்னால் நின்று கொள்கிறேன் என்று பின்னால் நின்று கொள்வார்கள். அந்த பணி என்னவென்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமும் நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கின்றார்கள். என்னுடைய சகோதர சமுதாயம் எங்கோ ஒரு நாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கண் முன்னால் பச்சிளம் குழந்தைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சுப செய்தியாக உலகம் முழுவதும் உள்ள அந்த அற்புதமான ஹதீஸின் மூலமாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கும் சுப செய்தியாக நமக்கும் சுப செய்தியாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் வந்த பணி இது கிடையாது, எனக்கு அல்லாஹ் தஆலா பிரதானமான 2 பணிகளை கொடுத்திருக்கின்றான். ஒன்று என்ன தெரியுமா? தஜ்ஜாலை கொல்வது என்னுடைய வேலை. தஜ்ஜாலை கொல்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று பைத்துல் முகத்தஸிற்காக நம்முடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற அவையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பஷாரத்தாக சுப செய்தியாக சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் உங்கள் கரங்களில் வரும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எங்கள் கரங்களா என்று கேட்கின்ற பொழுது இல்லை, பின்னால் ஒரு சமுதாயம் வரும், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், என்னை மாத்திரமே பார்க்காமல் நம்பிய ஒரு சமுதாயம், அல்லாஹ் ரசூலுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சமுதாயம், அவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை கொடுப்பான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையிலே நடைபெறும் என்று சொன்னார்கள். சந்தோஷமாக இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கின்றோம். எப்பொழுது நடக்கும், எப்படி எல்லாம் நடக்கும் அதெல்லாம் தெரியாது. சொன்னவர்கள் எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதர முஸ்லிம்களுக்கு சந்தோஷ செய்தியாக நாம் இந்த ஈதின் வாயிலாக நாங்கள் மாத்திரம் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா கூடிய விரைவில் உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தர இருக்கின்றான். ஏனென்றால் சொன்னவர்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சகோதர முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சியை எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அதிகப்படுத்துகிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் நாம் எல்லாம் இன்று மகிழ்ச்சியோடு ஈது கொண்டாடினாலும் கூட என்னுடைய சகோதர சமுதாயம் ஒரு இடத்திலே வருத்தத்தோடு தான் ஈது கொண்டாடி கொண்டிருக்கிறது.
அந்த வருத்தத்தை போக்கும் விதமாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை, யாரும் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது, கஷ்டம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமோ என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்துகிறார்கள் எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை அவர்கள் பார்த்ததில்லை, அவர்கள் நம்மளை பார்த்ததில்லை, ஆனால் பின்னால் வரக்கூடிய சமுதாயம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு வார்த்தையாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், மஞ்சளுடைய தடுத்திருப்பார்கள், ஜாமியா மாஸ்கில் இறங்குவார்கள், மினாராவின் மீது இறங்குவார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இமாமாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை, என்னுடைய பணி பைத்துல் முகத்தஸத்தை மீட்டி யூதர்களை அழிப்பதுதான் என்னுடைய பிரதானமான பணியாக இருக்கும் என்று சொல்ல வைத்ததோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்லை. அடுத்து சொல்வார்கள், அப்படி இறங்கியதற்கு பின்னால் முஸ்லிம்கள் எல்லாம் ஓரணியில் திரளுவார்கள். இன்று பிரிந்து கிடக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் ஓரணியில் திரளக்கூடிய நாள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வெகு தூரம் இல்லை. கண்ணியமானவர்களே, சொன்னவர்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்று உலகத்தில் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையிலே எல்லோரும் ஒன்று கூடுவார்கள், ஓரணியில் நீங்கள் திகழ்வீர்கள், அல்லாஹ் தஆலா மிக பெரும் வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய ஆயுதம் என்னவாக தெரியுமா இருக்கும்? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். இன்று உலகத்தில் நவீன ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஆயுதத்தையும் குறிப்பிடாமல் சொன்னார்கள், நீங்கள் அத்தனை பேர்களும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற தக்பீர் முழக்கத்தோடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். வார்த்தையை சொல்லியே சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் உங்களுடைய ஆயுதமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையின் பரக்கத்தின் காரணமாக உங்களுடைய எதிரிகளை எல்லாரையும் என்ன செய்வான்? அழித்து விடுவான் என்று சொன்னார்கள். இன்னும் பல்வேறு ஹதீஸ்களில் குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நேரத்தின் சுருக்கம் கருதி நான் மிக சுருக்கமாகவே முடிப்பேன். கண்ணியமானவர்களே, இன்னும் பஷாரத்தை, சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதற்காக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தொடர்வார்கள். எப்படி தெரியுமா தொடர்வார்கள்? அப்படி அல்லாஹ் தஆலா ஈசாவை இறக்கியதற்கு பின்னால் அவர்கள் 40 வருடம் இந்த உலகத்திலே நிம்மதியோடு இருப்பார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை மணமுடிப்பார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை மணமுடிப்பார்கள். மாத்திரமல்ல, நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை தருவார்கள். அவர்கள் தங்களுடைய நிறைவு காலத்திலே, தங்களுடைய கடைசி காலத்திலே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்ந்து ஒரு இடத்தில் வைத்து இஹ்ராம் கட்டியவர்களாக ஹஜ்ஜை முடிப்பதற்காக கஅபாவிற்கு வருவார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை, அடுத்ததாக இன்னொரு வார்த்தையும் சொல்வார்கள். கஅபாவிலே அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு என்னுடைய மக்பராவிற்கும் வருவார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனா ஷரீஃபுக்கு வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிறுத்தியிருந்தாலும் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவாயில்லை, அடுத்ததாகத்தான் இந்த சமுதாயம் நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் மகிழ்ச்சி பெறுகிறோம், நம்முடைய சகோதர சமுதாயத்திற்கு இந்த மகிழ்ச்சியை இந்த ஊரில் இருந்து நாம் அனுப்புகிறோம். கண்ணியமானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். எப்படியெல்லாம் உங்களை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தியிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை முடித்துவிட்டு என்னை தரிசிப்பதற்காக என்னுடைய மண்ணுக்கு வருவார்கள். வந்து என்னுடைய மக்பராவிற்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று சலாம் சொல்வார்கள். இது ஆச்சரியமல்ல கண்ணியமானவர்களே. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், அந்த சலாத்தை கேட்டு நான் பதில் சொல்வேன். நான் சொல்லக்கூடிய பதில் அந்த நாளில் யாரெல்லாம் மதீனாவுக்கு வந்தார்களோ அத்தனை பேர்களும் அதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இதைவிட என்னுடைய சகோதர சமுதாயத்துக்கு என்ன மகிழ்ச்சியை தந்துவிட முடியும்? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று யோசித்து பார்க்கிறோம். நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய சகோதர சமுதாயம் கண்ணீரோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். நம்மை பார்த்தவர்கள் கிடையாது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக உலகம் இப்படி நசுக்குகிறது என்று யாரும் நீங்கள் கஷ்டப்பட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தி. அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய சலாத்தையும் நீங்கள் கேட்பீர்கள், நான் பதில் சலாம் சொல்வதையும் நீங்கள் கேட்பீர்கள். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் யார சொல்றதா என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கின்ற பொழுது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் என்னை பார்த்தது கிடையாது, ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்து மிக பெரும் ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சோதனையான காலகட்டத்திலே இப்படி ஒரு அற்புதமான சுப செய்தியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற தக்பீர் முழக்கத்தோடு ஓர் அணியில் திரண்டு மிக பெரும் வெற்றியை ஈட்டக்கூடிய அந்த காலம் கியாமத் நாளுடைய சமயத்திலே வரும். நீங்கள் எல்லாம் இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்லிவிடுங்கள் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே,
இந்த நேரத்தில் நாம் சந்தோஷமாக இந்த ஹதீஸை பார்க்கின்றோம். எப்படி எவ்வளோ, அதாவது இன்று உலகத்திற்கும் நாம் சவாலாக சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தாத்பரியத்தை நாம் விளங்கினோமோ தெரியாது, ஆனால் எதிரி சமுதாயம் விளங்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எதிரி சமுதாயம் விளங்கி இருக்கிறது. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த நாளையிலே உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வார்கள் தெரியுமா? நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த நாடு உதவி செய்யுமா, இந்த நாடு உதவி செய்யுமா. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே 5885வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நாளை அந்த நாளையிலே உங்களை அழிக்கக்கூடிய சமுதாயமான யூத சமுதாயத்தை அழிப்பதற்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யூதன் பாறைக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்வான், ஒரு யூதன் மரத்திற்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்வான். அப்பொழுது நீங்கள் தேடி தேடி அவர்களை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த சமயத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த யூதனை பாறை காட்டி கொடுக்கும் என்று சொன்னார்கள். நீங்களும் அவர்களும் சண்டையிடுவீர்கள். கல் சொல்லும், கல் பாறை சொல்லும், யா முஸ்லிம், ஓ முஸ்லிமே, அதுவி பாடி, உன்னுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி எனக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறான், இங்கே வந்து இவனை நீ பார்த்துக்கொள் என்று கல் சொல்லும் என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரம் சொல்லும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு எதிரி சமுதாயம் சுதாரிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கு சவாலாக இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லல் அர்கத் என்று சொன்னார்கள். எல்லா மரமும் காட்டிக் கொடுக்கும், எல்லா பாறையும் அவரை காட்டிக் கொடுக்கும், ஆனால் அர்கத் என்ற ஒரு மரத்தை தவிர என்று சொன்னார்கள். இன்றைய இங்கிலீஷ் வேர்டிலே நீங்கள் நெட்டில் தட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். கூகுளிலே சர்ச் செய்து பாருங்கள், அதிலே கேரக்ட்ரி என்று சொல்கிறார்கள். யூதர்கள் இன்று உலகத்தை நோக்கி we need the கேரக்ட்ரீஸ், எங்களுக்கு கேரக்ட்ரீஸை நீங்கள் வளர்த்து கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இன்று யார் யூத நாடு என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பார்லிமெண்டை சுற்றி நடப்பட்டிருக்கும் மரம் அர்கத் மரம். கண்ணியமானவர்களே, நாம் நம்புகிறோமோ என்று தெரியவில்லை, அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தி, இறைவனுக்கு எதிராக போர் நடக்கின்ற பொழுது இந்த மரம் மாத்திரம்தான் காப்பாற்றும் என்பதற்காக தங்களுடைய நாட்டை சுற்றி அந்த மரத்தை வளர்த்தாலும் பரவாயில்லை, எல்லா இடத்திலும் ஆன்லைன் மூலமாக அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். நீங்கள் அடித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. கேரக்ட்ரி என்று அடித்து பாருங்கள், வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறது இன்றைய மெசேஜ். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களுக்காக ஒரு கேரக்டரியை வளர்த்து தந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு $1000 அன்பளிப்பாக தருகிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை இஸ்லாமிய சமுதாயம் மறந்திருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயம் ஞாபகம் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் எதிரி சமுதாயம் சுதாரித்துக் கொண்டது. நம்மை விட அரபியில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லவா, அரபியை தாய்மொழியாக கொண்டார்கள் அல்லவா. நமக்குத்தான் அரபி தெரியாது, பெருமானுடைய வார்த்தையினுடைய தாற்பயம் புரியாது, ஆனால் அவர்களுக்கு நன்றாக புரியும் அல்லவா. அவர்கள் படித்துக் கொண்டார்கள். நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி அந்த மரத்துக்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டு மரத்தை நிறைவாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளர்க்கிறார்கள் என்பதை விட தங்களை தாங்களே உலகத்திற்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். என்னுடைய சகோதர சமுதாயத்திற்கு இந்த நல்ல நாளிலே சந்தோஷ செய்தியாக சொல்லிக் கொள்வோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உலகத்தில் இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு அல்லாஹு தஆலா பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிக அற்புதமான சுப செய்தியாக சொன்ன அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அடையும். நம்முடைய உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் என்ற அந்த தாரக மந்திரத்தோடு மிக பெரும் வெற்றி அல்லாஹ் தருவான். இந்த ஈத் நாளிலே அல்லாஹு தஆலா நம்மை சந்தோஷப்படுத்தி பார்த்ததை போல அந்த சந்தோஷமும் கூடிய சீக்கிரம் வரும் என்பதை இந்த சந்தோஷ நாளில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஈதை கொண்டாடினாலும் கூட சகோதர சமுதாயம் வருத்தப்படுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் சந்தோஷ செய்திகள் மிக விரைவாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான உதவி பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியாக வந்து சேரும் என்பதை இந்த நல்ல நாளிலே நாம் ஞாபகப்படுத்துகிறோம். இது முதல் சந்தோஷ செய்தி, இந்த ஈதுடைய செய்தியை. ஏனென்றால் இன்று நாம் நிம்மதியாக கொண்டாடுகிறோம். கண்ணியமானவர்களை சற்று யோசித்து பாருங்கள். படித்தவர்களுக்கு தெரியும், படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இன்று நம்முடைய அந்த சகோதரர்கள் 740 குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் அத்தனையும் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தும் வேடிக்கை பார்க்க மாத்திரம் முடிகிறது. நம்மால் அவர்களுக்கு துவா மாத்திரம் தான் செய்ய முடிகிறது. ரமலானில் துவா செய்தோம், பரக்கத்தாக துவா செய்திருக்கிறோம். அத்தனையும் விட இந்த சந்தோஷ செய்தியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாழ்த்து செய்தியை கூடிய விரைவில் அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே மீட்டு நமக்கு தருவான் என்ற அற்புதமான சந்தோஷ செய்தியை இந்த நாளையிலே நாம் பதிவு செய்திருக்கோம். அது நாளை நடக்கலாம், இல்லை 10 வருடம் கழித்து நடக்கலாம், அல்லது எப்பொழுது நடக்கலாம். அல்லாஹ்விற்கு மாத்திரமே வெளிச்சம். ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதி, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சொன்னவர்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வைத்தது அல்லாஹ் தஆலா அந்த சந்தோஷ செய்தியை காணக்கூடிய தூரம்
வெகு தூரம் இல்லை என்பதை இந்த நல்ல நாளிலே ஞாபகப்படுத்தி அந்த சகோதர முஸ்லிம்களுக்கு எங்களுடைய ஈது பெருநாள் வாழ்த்துக்களை இங்கிருந்து நாம் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையின் மூலமாக, அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த அற்புதமான சுப செய்தியின் மூலமாக நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள், கூடிய விரைவில் நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீர்கள் என்ற வாழ்த்து செய்தியை நாம் சொல்லிக் கொள்கிறோம். இது அவர்களுக்கு உண்டான வாழ்த்து. இன்னொன்று, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நாம் எல்லாம் இப்பொழுது நோன்பு நோற்று முடித்திருக்கிறோம், அப்படித்தானே? அதாவது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன். நம்முடைய நோன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் திசை திருப்பியது சற்று யோசித்து பார்க்கிறோம். இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் எல்லாவற்றையும் நாம் மாற்றி அமைத்தோம், அப்படித்தானே? யாராவது 3 மணிக்கு சாப்பிடுவோமாங்க? ஆனா சாப்பிட்டோம், அப்படித்தானே? 3 மணிக்கு உட்கார்ந்து யாராவது சாப்பிடுவாங்களா? மாற்று மத சகோதரர்கள் அறியாதவர்கள் என்ன 3 மணிக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். யாருக்காக மாற்றினோம்? 3 மணி 4 மணிக்கு யாருக்காக சாப்பிட்டோம்? அல்லாஹ்விற்காக சாப்பிட்டோம், அப்படித்தானே? என்றைக்கு நாம் ஃபஜ்ருக்கு வருவதே அவ்வளவு போராட்டத்தோடு வருவோம், ஆனால் 4:30 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் தக்பீர் கொட்டி கொண்டு நின்றோம், அப்படித்தானே? யாருக்காக நின்றோம்? அல்லாஹ்விற்காக நின்றோம். யாரு சொன்னாலும் என்னுடைய உணவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற இருமார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. யாராவது நீ இன்னைக்கு சாப்பிடக்கூடாது பட்டின கடைஞ்சா சோழியை பார்த்துட்டு போவே அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? உன் வேலையை பார்த்துட்டு போ, வயிற்றுல கை வச்சுன்னா தாங்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொன்னா நீ பட்னி கிடக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக சுவையான உணவுகள், பலவிதமான பதார்த்தங்கள் நம்முடைய கண் முன்னால் படர்ந்திருந்தும் கூட அதை சீண்டி கூட பார்க்கவில்லை. யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அப்படித்தானே? இரவிலே நாம் எந்த காலத்தில் நின்று வணங்கி இருக்கிறோம்? எந்த காலத்தில் குர்ஆனை கேட்டிருக்கிறோம்? ஆனால் 15 ஜுஸூக்கள் ஓதப்பட்டாலும் அசராமல் நின்று கேட்போம் என்று நாம் நின்று கேட்டோம் அல்லவா? ஆபிசாக்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை ஆபிசாக்கள் மற்ற நாட்களில் எங்கே ஓதி இருக்கிறார்கள்? குர்ஆன் முழுவதும் ஓதப்பட்டது, அதையும் சந்தோஷமாக நின்று கேட்டோம். பல்வேறு விதமான வருத்தங்கள் நமக்கு இருந்தது, கால்வலி, முட்டி வலி, உடம்போலி, எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டோம். ஏனென்றால் எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆக அல்லாஹ் ரசூலுக்காக இந்த ஒரு மாதத்தை அப்படியே மாற்றி அமைத்தோம், அப்படித்தானே? நேரம் கெட்ட நேரத்தில் நாம் சாப்பிட்டோம். அதாவது நேரம் கெட்ட நேரம் என்றால் நேரம் தவறி சாப்பிட்டோம், கெட்ட நேரம் என்று சொல்லக்கூடாது. நேரம் தவறி நாம் சாப்பிட்டோம், எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தோம். நிறைவாக நிறைவாக அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக இதோ இவ்வளவு பெரிய கூட்டம், உலகம் முழுவதும், இங்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக தர்மத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். எந்த நாளையில் நாம் தொழுவதற்கு முன்னால் தர்மம் செய்திருக்கிறோம்? ஈதுல் ஃபித்ர் அன்று தேடி தேடி கண்டுபிடித்து நம்முடைய ஃபித்ராவுடைய காசை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். யாருக்காக? அல்லாஹ் ரசூலுக்காக. ஜக்காத்தை மற்ற நாட்களில் கவனம் இல்லாமல் இருந்தோம், ஆனால் ரமலான் வந்தவுடன் ஜக்காத்தை கணக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக கொடுத்து வந்தோம். இப்படி எல்லா வகையிலும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் ரசூலை நாம் சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம். இந்த சந்தோஷத்தோடு நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்பதற்கு மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நல்ல விஷயங்கள் அல்லாஹ்விற்காக மாத்திரம் செய்துவிட்டு கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் தட்டுவதில்லை என்பதற்கு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைய சுப செய்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்ராவிற்காக பிரயாணம் செல்கின்ற பொழுது பெருமானாரிடத்தை அவர்கள் விடை பெறுகிறார்கள். நான் உம்ராவிற்காக செல்கிறேன், நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னலாருடைய துஆவிற்காக அத்தனை சஹாபாக்களும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமைர் லா தன்சானி, உமர் அவர்களே உங்களுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் உம்ராவிற்கு செல்கின்றீர்கள், உங்களுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு உம்ராவை முடித்து விட்டார்கள். வரும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பொறி தட்டுகிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு தெரியும், அதற்கு பின்னால் நடந்த அற்புதமான விஷயத்தை பாருங்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு தெரிந்து விட்டது, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட போகிறது என்று அர்த்தம், அப்படித்தானே அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தன்சானி ஃபி துஆயிக யா உமைர், உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே என்று சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய துஆ கபூலாக போகிறது என்று அர்த்தம். அதை பயன்படுத்தி கொண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கூடிய வழியிலே பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதிலே நிறுத்தி, அதற்கு நிறைய நிறைய நடக்கிறது கண்ணியமானவர்களே. சந்திரனை, முழு சந்திரனை பார்க்கிறார்கள். 15ஆம் இரவனுடைய சந்திரனை பார்த்து, இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுக்கு முன்னால் இதுவெல்லாம் என்ன என்று நினைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு அற்புதமான துஆ கேட்கின்றார்கள். என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி, அல்லாஹ் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு என்ன உறுதி கிடைத்து விட்டது? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய துஆ கபூலாக போகிறது, எனவே நாம் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும் என்ற உறுதி வந்ததற்கு பின்னால் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், அதற்கு நீ கிருபை செய்வாயாக என்று கேட்டார்கள்.
கேட்டுவிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்லை. அடுத்ததாக சொல்வார்கள், என்னுடைய கபரை நீ ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உன்னுடைய ஹபீபான அற்புதமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த ஊரில் தான் என்னுடைய கபர்ஸ்தானம் இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்த துஆ, அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா எப்படி கபூல் செய்தான் வரலாறு நமக்கு போதிக்கும் அல்லவா? மிக சுருக்கமான நேரத்தில் மிக சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த துஆவினுடைய பரக்கத்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு அற்புதமான துஆவை செய்திருக்கிறார்கள். நான் ஷஹீதாக வேண்டும், அது மாத்திரமல்ல பெருமானாருடைய மண்ணிலே அடக்கப்பட வேண்டும். அவர்கள் கேட்ட துஆ இவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவன் அல்லவா, வாரி கொடுக்கக்கூடியவன் அல்லவா. என்னுடைய பிரியமான ஹபீப் சொன்னதின் காரணமாக இதோ இந்த தோழர் கேட்டுவிட்டார் என்பதற்காக எப்படி அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை கொடுத்தான்? நாம் சற்று யோசித்து பார்க்கிறோம். ஒரு சமயம் சுபு தொழுகைக்கின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுபு தொழுகையிலே முன்சஃபிலே இருக்கக்கூடிய அபு லுலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கயவனால் கத்தியால் குத்தப்பட்டு தொழுகையில் நிற்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டது மாத்திரம் ஆச்சரியம் அல்ல கண்ணியமானவர்களே. உன்னுடைய ஹபீபுடைய ஊரில் தான் என்னுடைய கபர்ஸ்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு படி மேலே போய் அன்னலம் பெருமானாருடைய மடியிலே அடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே துயில் கொள்ளக்கூடிய அற்புதமான பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக ஹஜ்ரத் உமர் அவர்கள் மாறினார்கள் என்பதெல்லாம் வரலாற்றினுடைய தொடர் செய்தி. எதற்காக இங்கே சொல்கிறோம் என்றால், கேட்கக்கூடிய துஆ கபூலாகிறது என்று தெரிந்தவுடன் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள், கபூலாகிவிட்டது. இப்பொழுது நமக்கு நாம் எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக மாற்றி அமைத்தோம். இந்த ஒரு மாதம் அப்படித்தானே? அப்படி என்றால் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய இந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷமான தருணத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், எதையும் கேட்போம். என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு கண்ணியமானவர்களே. என்னுடைய தேவையை நீங்கள் அறிந்தவர்கள் கிடையாது, உங்களுடைய தேவையை நாங்கள் அறிந்தவர்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் தைரியமாக கேட்கலாம், நிதர்சனமாக கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். யா அல்லாஹ், நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். அதன் பரக்கத்தினால் எங்களுக்கு இதையெல்லாம் என்று நாம் கரம் ஏந்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய கரத்தை திருப்பி அனுப்ப மாட்டான். அந்த சந்தோஷ செய்தியும் இந்த ஈத் நாளிலே நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விட்டு உன்னிடத்திலே கரம் ஏந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய கரத்தை நீ வெறுமனே திருப்பி விடாதே. எங்களுக்கு எது பொருத்தம் என்று நீ நினைக்கிறாயோ அதை நிரம்ப நிரம்ப தருவாயாக. கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய ரப்பே, எங்களுக்கு அதிகமாக கொடுப்பதோடு இந்த நல்ல நாளிலே நாங்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய அற்புதமான அந்த வாக்கையும் உன்னுடைய அந்த மிக சந்தோஷமான செய்தியும் கூடிய விரைவில் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் அடையத்துக்கு நீ கிருபை செய்வாயாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்கிறோம். இன்னும் எங்களிடத்திலே யாரெல்லாம் என்னென்ன தேவையுடையவராக இருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் நீ பூர்த்தி செய்வாயாக. நாளை மறுமை நாளையிலே இந்த நோன்பின் பரக்கத்தினால் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த அற்புதமான சோனபதியிலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் எங்களுடைய வாரிசுகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் நீ தருவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நான் துஆ செய்கிறோம். அல்லாஹ் தஆலா நிரப்பமான மகிழ்ச்சியும் வளமான வாழ்வையும் உலகம் முழுவதும் நிரப்பச் செய்வானாக. நம்முடைய சகோதர சமுதாயம் நாமும் நிம்மதியாக வாழ கிருபை செய்வானாக. என்ன நல்ல